செய்தோம் பலால் அபிஷேகம் காண புனிதம் செய்தோம் நாங்கள் தரணிதனை ஆள்பவனே எங்கள் தாயானவனே தரணிதனை ஆள்பவனே எங்கள் தாயானவனே தைலால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் சிவனையாயா நடராஜா ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவதாண்டவாய நமோ சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமோ இனியவனே உனக்காக இளையாக்கள் மனமும் இனியவனே உனக்கான இளநீர் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் சம்பவாய சிவாண்டவாய நமோ முதல் நீ என்றோ வினைகளெல்லாம் தீர்ப்பவனே முதல் நீ என்றோ வினைகளெல்லாம் தீர்ப்பவனே விபதியால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் விபதியால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் முதல் நீ என்றோ வினைகளெல்லாம் தீர்ப்பவனே விபதியால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் நயனவனே காணினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பணி கால்கதிர் வெண்திங்கள் பாணினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பணி கால்கதிர் வெண்திங்கள் ஆடினாய் அருளாய் ஆடினாய் அருளாய் சுருங்கயம தொல்வினையே ஆடினாய் அருளாய் சுருங்கயம தொல்வினையே இன்றைய ஆணி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய பெரும் அபிஷேகம் என்று சொல்லப்படுவது. அதாவது பெரும் அபிஷேகம்னா மகாபிஷேகம். இந்த மகாபிஷேகத்தோட முக்கணிகளால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கனி அபிஷேகத்தை பார்ப்பதே மிகவும் விசேஷம். அது இந்த கனிகளில் மிக மிக சிறந்த கனியாக இருக்கக்கூடியது மாங்கனி, வாழைப்பழம், பலாப்பழம். இந்த 3 பழங்களை இறைவனால் இந்த பூலோகத்திற்கு கைலகிரியிலிருந்தே முதலாக அனுப்பப்பட்ட இந்த கனிகள். இந்த கனிகளை முதலா இந்த ஆணி மாசத்துல வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரம் இந்த பௌர்ணமியை நெருக்கி வரக்கூடிய நாள். இந்த அபிஷேக நாள்ல பக்தர்கள் இந்த 3 கனியை முத இறைவனுக்கு படைத்ததாக ஐதீகம். ஆகையால் தான் முக்கணி அபிஷேகம் என்று சொல்கிறார். இந்த முத சிவபெருமானுக்கு தான் இந்த நைவேத்தியங்கள்லாம் படைக்கணும். எந்த நைவேத்தியங்கள், எந்த உணவுகள், எந்த தானியங்கள்
உள்ளம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள் KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை டாக்டர் J மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 989423. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் சொல்லி அந்த பலங்கள் எவ்வளவு இனிப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைகள் எல்லாமே இனிப்பாகவே சுவாமி வந்து பரிபூர்ணமாக இருக்கிறார்.
வல்ல இறைவன் திருவருளால் இன்றையே ஆடி உத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆடி திருமஞ்சன விழா. அதாவது இந்த ஆடி மாதங்கள் என்றாலே எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாதம். அதாவது இறைவன் என்ன சொல்கிறார்னா, நடராஜ பெருமானுக்கு ஆடி மாச உத்திர நட்சத்திரம் அன்று சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். அவருடைய மைத்துனராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு சேட்டா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேட்டா நட்சத்திரத்திற்கு இந்த ஆடி மாசம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி உலகத்துக்கு எல்லாம் படியளக்கக்கூடியவள் அன்னை முத்தார பரமேஸ்வரியா இருக்கக்கூடிய அம்பாள் பார்வதிக்கு இந்த ஆடி மாசம் ரொம்ப விசேஷமான எல்லாருமே ஆடி மாசம் அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பு என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆடி மாசத்துல பார்வதி தேவி சிவகாமி அம்பாளாக தில்லை காளியாக நடனம் புரிந்த நாள் இந்த ஆடி உத்திரம். இந்த ஆடி உத்திரத்துல ராஜபெருமானும் சிவகாமி அம்பாளையும் தரிசித்தால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும் என்று அவர்களுடைய திருவாக்கு. அதாவது 33 கோடி தேவர்களும் இந்த பூலோகத்துல தான் இறைவனை தரிசிக்கலாம் என்று சொன்னாங்க. 7 லோகம் சப்த லோகங்கள். இந்த சப்த லோகத்திலேயே சிறந்த லோகமா இருக்கக்கூடிய உலகம் இந்த பூலோகம். இந்த பூலோகத்துல தான் வாணியத்தோர் என்ன நடக்கிறாரோ அது எல்லாமே நடக்கும். ஏன்னா எங்கேயுமே இறைவன் எல்லாரையுமே படைச்சிருப்பார். எல்லா லோகத்திலும் எல்லாமே இருக்கு. பூலோகத்துல இருக்கு, கடற்குள்ள உள்ள ரொம்ப இதா இருக்கு. இந்த பூலோகத்துல இந்த சமபகுதியில் நம்ம இருக்கக்கூடியதை ஏன் இறைவன் படைத்தாருன்னா நம்ம மாநிலத்தவர்களுக்கு அனைத்து சக்திகளும் கிடைக்கணும் சொல்லிதான் அனைத்து அறிவுகளும் ஆண்டவனை தரிசிப்பதற்கு இந்த பூலோகத்தை படைத்தார். இந்த படைக்கிறது பெரிய காரியம் கிடையாது. இந்த படைக்கக்கூடியவர் எதுக்காக நம்ம படைத்திருக்காருன்னா இறைவனை தினம் தினம் நம் சிந்தனையை வச்சு நாம் எதுக்காக பிறந்தோம், நாள் ஒரு நாளுக்கு ஒரு நாள் தள்ளி போயிட்டே இருக்கலாம். அதனால சில பேர் கடிகாரத்தையே பார்க்க மாட்டோம். காயங்களே எல்லாமே நமக்கு நல்ல நேரமாக தான் இருக்கணும். ஜோதிடர்கள் பார்க்கும்போது என்ன சொல்வார், ஜோதிடருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலே உனக்கு நல்ல நேரம் ஆகிடும். ஆனால் நீ ஆலயத்துக்கு போய் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி எல்லாமே சிறப்பாக இறங்குவார். காரணம் கிரகசாரங்களை காலத்து ரொம்ப புரியமான நேரங்களாக இருந்தாலும் அந்த ஜோதிடருடைய திருவாக்குப்படி அந்த ஆலயத்தில் போய் ஆண்டவனை தரிசித்தால் எல்லாமே சரியாக என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தத்துவத்தை அவர் எல்லாமே சொல்கிறார்கள். அதனால காலம் வரை எல்லாருமே எழுந்திருக்கும் போது இறைவனை சிவபெருமானை நினைத்து அந்த இன்றைய பொழுது எப்படி இருக்கணும், எல்லா மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாமே சிவபுராணத்துல சிவ மந்திரங்கள் சிவ வார்த்தைகள் எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா நடராஜ பெருமானுடைய தத்துவமே என்னன்னா சகல ஞான மார்க்கம். நீ எவ்வளவு தூரத்துக்கு நீ என்னைய சரணடையோ அவ்வளவு தூரத்துக்கு எல்லாமே உனக்கு எல்லாரும் கிடைக்கும் சொல்லுவாங்க. இந்த பிரபுத்தன் சாதாரண போயிருக்கிறார். அவன் என்ன செய்வோம், குழந்தை பிறந்த உடனே அந்த குலோகத்தில் பிறந்திருக்கா, குழந்தை பிறந்திருக்கா, அந்த குழந்தைய வளர்க்குறோம், படிப்பு வைக்கிறோம், உத்தியோகம் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்றோம், என்னோட குழந்தைகளும் பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியராக வக்கீலாக வரணும், நீதிபதியாக வரணும், இப்படின்னா பெரிய எல்லாம் வரும். அது ஏன் நினைக்கிறோம்னா நடராஜ பெருமானுடைய திருவருள் குழந்தைகளுக்கு எல்லாம் ஞானம் கிடைக்கிறோம்னா நடராஜனத்தான் அந்த திருவாதிரை நட்சத்திரம் நடராஜ பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். சோமவாரத்தில் அன்று உகந்த நட்சத்திரம். புத பகவான் புதன்கிழமை அன்று அந்த சொக்கநாத சிவபெருமானுக்கு உள்ள சிறப்பு நட்சத்திரம். அப்படியாப்பட்ட இந்த முக்கியமான இந்த சிவ நட்சத்திரங்கள் சிவ நாள்களில் நடராஜ பெருமானை வழிபாடு பண்ணினால் எல்லாமே சித்தியாகும்.
அதேல சாதாரணமா எல்லாருமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள்லாம் உண்டு. அதாவது சிம்மராசி மக நட்சத்திரம் என்று சொல்லலாம். மக நட்சத்திரத்துல பிறந்துட்டோம்னா ஜகத்தையே ஆளலாம் சொல்லலாம், உலகத்தையே ஆளலாம். அதுதான் நம்மளுக்கு குருநாதராக இருக்கக்கூடிய மாணிக்கவாச சுவாமிகள் இந்த மகத்துல பிறந்தார். இந்த உலோகத்துல உள்ள அந்த ஜகத்தையே அவர் வந்தார். என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், நம்மளையே வாழ வைக்கிறார். அந்த அவர் புத்தக திருவாரூர் இன்னைக்கு நம்மளை எல்லாரையுமே சிவபுண்ணியத்தை தேட வைக்கிறார். நாயமார்கள் 63 நாயமார்களும் நால்வர்களும் எவ்வளவோ தேவாரம் திருவாசகங்கள் பாட்டுகளாக பாடியிருந்தாலும் அடைந்தார். அவன் எங்கேயும் கிடையாது. இந்த பாண்டிய நாட்டிலேயே தான் பிறந்தவர். இந்த பாண்டிய நாட்டிலேயே தான் சிவபெருமானை அனைத்துமே உரிமையோட கொண்டாடினார். அப்படியாப்பட்ட பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த திருமங்கல சேத்திரத்திலே நீங்க எல்லாரும் இந்த மாணிக்கவாச சுவாமியோட நடராஜ பெருமானை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஆணி உத்திரத்தன்று சுவாமியை தரிசித்தால் சகல புண்ணியங்கள் உண்டாகும். அதனால எல்லாருமே திருவாதிர நட்சத்திரம், சோமவாரம், புதன்கிழமை இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். ஏன்னா சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாமே இந்த பாண்டிய நாட்டில் தான் பிறந்தார். இந்த பாண்டிய நாட்டில் தான் எல்லாமே எல்லா விதமான மூலிகைகள்லாம் தயாரித்து எல்லா பண்ணி நம்மளுக்கு அனைத்துமே வழிகாட்டினது இந்த பாண்டிய நாட்டில் பார்த்து சொல்லிவிட்டாங்க, சிவ தம்பதிகளே முக்தி உங்களுக்கு முடிவாகிவிட்டது என்று சொன்னார். உடனே நம்ம தளர்கணம் ஆயிடக்கூடாது, இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு மகத்தான ஒரு வாய்ப்பு உங்களுடன் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆணி திருமஞ்சனம், ஆடல் அரசனுக்கு ஆணி திருமஞ்சனம். வருஷத்துல 6 கால வழிபாடு. முதல் வளர்வரை சதுர்தசி, இந்த 6 கால வழிபாடு, 3 கால வழிபாடு வளர்வரை சதுர்தசிலே வந்துடும். அடுத்த 3 கால வழிபாடு நட்சத்திரத்துல வரும். மார்கழி திருவாதிரை, சித்திரை திருவோணம், ஆணி உத்திரம். ஆணி உத்திரம், உத்திரம் நட்சத்திரம் அம்பாளுக்குரிய நட்சத்திரம். ஆணி உத்திரம் ஆனது அம்பாலே சிவபெருமான வழிபாடாத ஒரு ஐதீகம். திரு அம்மானை சிவனவனி வந்தருளி எந்தரமும் கொண்டு தோல் கொண்ட நீற்றானாய் சிந்தனையை வந்திருக்கும் சீரா பெருந்துரையான் வந்தம்பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்த மிலானந்தம் பாடுகின்றான் அம்மானாய். பந்தாலம் தன் நண்பர் துறையான்
தாயான நம் தம்மை ஆட்கொள்ளும் மனோதரனை தாயான திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. திருநாடுடைய சிவனே போற்றே, எண்ணாண்டவர்கள் இறைவா போற்றே. சிவகாமிம்பிகா சமேத சுற்றவேசாய திரிவம்பரேசராய ஆனந்த தாண்டவமூர்த்தகே நமः, ஞானானந்த பராத்மனே நமः, தேவதேவாய நமः, மகாதேவாய நமः, சிவாய நமः.
மகேஸ்வராய நமः சம்பவே நமः விநாயகனே நமः சசிசேகராய நமः வாமதேவாய நமः மிருகாட்சாய நமः கவாந்தனே நமः நியோகிதாராய நமः சங்கராய நமः சூடபாண்யே நமः கர்த்தாங்கனே நமः விஷ்ணு வர்ணாய நமः ஸ்ரீவித்தாய நமः அம்பிகா நாதாய நமः ஸ்ரீகண்டாய நமः பக்தவத்சலாய நமः பவாய நமः சர்வமாய நமः திரிலோகேஷாய நமः ஈசானமூர்த்தியாய நமः மகாதேவதாய மகாகுருமூர்த்தகே ஞான மகனிகோஷ சுவாமினே நமோ நமः ஓம் ஜோபா புஷ்பம்பேன புஷ்பவான் புஜாவாஹன் பசுவான் பவதி இந்திரமாவாபான் புஷ்பாஹ புஷ்பவான் புஜா யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல அகுதுரோ கழுமல வலனக பெண்ணின் நல்லாளோடோ பெண்ணின் நல்லாளோடோ முத்தம் கயிறாத ஈராறும் பொற்பலகை ஏறினிது அமர்ந்து நாராயணன் அறியா நால்மலத்தான் நாயடியே ஊராக வந்தருளும் உத்தர கோஷமங்கை ஆறாமுதேன் அருள் தாளினை பாடி போரார்வெல் கண்மடவே புன்னூசலாடாமோ ஒளிவளர் விளக்கே உலப்பில ஒன்றே அம்பலம் மாறரங்கா வெளிவள தெய்வ கூத்துகந்தாய் தொண்டனே விளம்புமா விளம்பே மண்போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்த புவனி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவால் உமை கோர் அடி பித்தத்தில் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் தம்படி வாழ்த்தி வணங்குவாம் திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல மீனாட்சி அம்பிகை உடனுரை சொக்கநாதர் சுவாமியின் திருவருளாலும் சிவகாமி அம்பிகா சமேத சிற்றவேசா என்று சொல்லக்கூடிய சிதம்பரேஸ்வரர் ஆனந்த தாண்டவர் எம்பெருமான் கருணையாலும் ஆணி திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஆணி உத்திரம் முக்கணி அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. இப்பொழுது தீபாராதனை ஆகி வரிசையாக வந்து எம்பெருமானை தரிசனம் செய்து முக்கணி பிரசாதமும் மகா பிரசாதமும் பெற்றுக்கொண்டு எம்பெருமான் நடராஜ பெருமான் பரிபூர்ண அனுகிரகத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிவாய பரமேஸ்வராய
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.